தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்ப பார்த்தாலும் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், சிஓடி அப்படின்ற ஒரே கேம், கன் சவுண்டு கேட்கிற கேமா விளாண்டு போர் வச்சு போன நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய 5 ஆண்ட்ராய்டு கேம்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 5 ஆண்ட்ராய்டு கேமுமே பால் தான் கான்செப்ட். அந்த பால் கேம்ஸ் தான் 5 கேமுமே, பட் எல்லாமே டிஃபரெண்ட் கான்செப்ட் தான். இதுல நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு கேம்னு சொல்லலாம். நான் ரொம்ப தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அதில் யார் ஹை ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல என்னை டேக் பண்ணி அந்த போட்டோவை அப்லோட் பண்ணுங்க. நான் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல நீங்க எடுத்த ஹை ஸ்கோரை கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேம் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோப் பால் 3. ஸோ இதுல ஒரு பால் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த பாலை டச் பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த பால் கடந்து போற பாதையில கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு இடையில பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பாலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், கீழே விழ வச்சிட்டோம்னா கேம் நமக்கு ஓவர் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேஜஸ்லாம் கம்ப்ளீட் ஆக இன்னும் நமக்கு புது லெவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பால்ஸ் இன்னும் வேகமாவே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் அந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ பழைய கேம்லாம், அதாவது சப்வே சர்ஃபர், டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டு போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த கேம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளா ஈஸியா இருக்கக்கூடியதுனால தான் இந்த கேம் நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கு. மறக்காம இந்த கேமை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேம் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மாஷ் ஹிட். ஸோ ரொம்பவே கோவத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும். உங்களுடைய கோவத்தை, கடுப்பை, டென்ஷனை எல்லாத்தையும் தீர்த்துக்கிற வகையில இந்த கேம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுல ஒரு பால் கொடுத்து ஒரு கிளாஸையும், அதாவது போற வழியில இந்த மாதிரி நமக்கு முக்கோணம் சைஸ்ல கிளாஸை கொடுத்து அடிச்சு உடைங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல முக்கியமான நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இடையில நமக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். இந்த மாதிரி அப்டக்கிள்ஸை நீங்க அடிச்சு உடைச்சு போய்கிட்டே இருக்கணும். முக்கியமா அந்த டோர் கிட்ட வந்தோம்னா நம்ம அந்த டோரை ஓபன் பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பால்ஸ்ல நமக்கு பால்ஸ் கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி அப்டக்கிள்ஸ் எல்லாம் நீங்க அடிச்சு உடைச்சு துவம்சம் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்க, ரொம்பவே கடுப்பா யார் மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேம் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும். இந்த கேமுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் நீங்க போறீங்க அப்படின்றதான் இந்த கேமுடைய கான்செப்ட். ஸோ முக்கியமா இந்த டோர் ஓபன் பண்றதுக்கு மேல டேப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டோர் ஓபன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பால்ஸ்ல நிறைய பால்ஸ் உங்களுக்கு குறைஞ்சே போயிடும். இந்த மாதிரி அடிச்சு உடைச்சு போய்கிட்டே இருக்கணும். முக்கியமா நம்ம அடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான். ஸோ அந்த கிளாஸஸ் அடிச்சாதான் உங்களுக்கு மேல பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இதை டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரிசையா பால்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் விளையாண்டு பாக்குறப்போ கண்டிப்பா இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எண்டிங்கே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நமக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு, எவ்வளவு தூரம் நம்ம ஹை ஸ்கோர் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த கேம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நமக்கு நிறைய இருக்கு, இன்னும் ஸ்பீடா போய்கிட்டே இருக்கும். விளையாண்டு பாருங்க. ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களுக்கு, நமக்கு செம்மையா கோவத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ ஏன்னா அடிச்சு உடைக்கிறோம் இல்லையா, கண்டிப்பா நமக்கு கோபம் போறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஒட்ட அடிச்சு உடைச்சு தூக்கி போய்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடியதான் நம்ம அடிக்கணும். அப்போதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பால்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேம் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னேக் வர்சஸ் பிளாக். நம்ம ஸ்னேக்ல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் தான் நம்ம ஸ்னேக் உடைய லைஃப். அந்த ஸ்னேக் பாத்தீங்கன்னா இடையில அப்டக்கிள்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும், நமக்கு லைஃபும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்டக்கிள்ஸ்ல நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ்ல எத்தனை நம்பர் மேல நம்ம முட்டுறோமோ நம்ம ஸ்னேக்ல அத்தனை லைஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க ஸ்னேக் வந்து சக்சஸ்ஃபுல்லா அது கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவல் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா 22 பால்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பால்ஸா நான் முட்டை எங்கிட்டு போய் முட்டுறதுனே தெரியாம முட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்னேக் வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஸ்னேக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 4 கொடுக்குறாங்க, 4 லைஃப் கொடுக்குறாங்க. போக நம்ம லைஃப் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம், இடையில லைஃப் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்னேக்கை வந்து பெர்ஃபெக்டாக நம்ம ஒரு எண்டிங்கில் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 8 லைஃப் வந்துருச்சு. அகைன் 4 லைஃப் பிடிச்சிட்டேன். அகைன் ஒரு லைஃப் பிடிச்சிட்டு ஸோ 4 அப்டக்கிள்ஸில் முட்டிட்டேன். ஐயோ 12 இருக்கு என்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய எண்டு வந்து வந்துருச்சு. ஸோ கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய ஸ்னேக் விளையாண்டு போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த கேம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கோ. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஸ்டா இருக்கும். நமக்கு ஒரு பால் கொடுத்துருப்பாங்க, அந்த பாலை நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். அதான் அந்த கேமுடைய கான்செப்ட். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல முட்டை போச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும். இந்த மாதிரி டேப் பண்ணி இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக அந்த ஆப்போனன்ட்ல நம்ம பாயிண்ட் பண்ணி அந்த ஆப்போனன்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணணும். இதுதான் அந்த கேமுடைய கான்செப்ட். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே மட்டும் நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த பால்ஸை கண்ட்ரோல் பண்ணி பிளே பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான காரியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் போய் முட்டி நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் அடுத்த ஆப்போனன்ட் மேலே போய் பாயிண்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் அந்த ரெட்டில் போயிட்டு நான் மோதிட்டேன். அதனால எனக்கு நெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ பாலை கொண்டு போகலாம். ஸோ இங்கே கொண்டு போனோம்னா டக்குன்னு இங்கிட்டு கொண்டு அப்படி மோதிட்டே போயிட்டேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சவாலாக கூட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அகைன் கேம் வந்துருச்சு. ஸோ நம்ம கொண்டு போகலாம். முட்டிருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி விளாண்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. எப்போ பார்த்தாலும் டமால்னு கன்னு சவுண்டு கேட்டு நமக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு சேஞ்சஸாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அகெயின் ஃபைனல் சான்ஸ் ஒரு தடவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய எதிரியை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி அடிச்சு போவோமா, இல்லை என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுதுன்றது தெரியலை. அவ்வளோதான் சிம்பிள், அவ்வளோதான், கேம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கஷ்டமான லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியலை. ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சுத்தமாக புரியவே இல்லை. என்னடா ஒரு கேம், இந்த கேமை டவுன்லோட் பண்ணி அவன் விளையாட போகிறோமா, அவுட் ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்கக்கூடிய கேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேம். ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்மளுடைய தெரிவிக்கக்கூடிய கஷ்டமான கேமுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கேமை தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த கேம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ். இந்த கேமில் நீங்கள் எவ்வளோ ஹை ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டேக் பண்ணுங்க. நான் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல கண்டிப்பாக உங்களுடைய நேம் வித் அந்த ஃபோட்டோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ அவ்வளோதான், முட்டிட்டேன். ஓகே, இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா கேமர்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காக கேம் விளையாடுவேன். ஸோ கேமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ என்னால் முடியலை. இதே மாதிரி நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியாமே போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இன்னும் டஃப்பாகவே கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே மேலே ரோலர் கோஸ்டர் போகிற மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருக்குது. ஸோ முடியலை, நான் ஒத்துக்கிறேன், என்னால் முடியலை. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த கேமை விளாண்டு மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுறேன். யார் ஹை ஸ்கோர் எடுக்கிறா, யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 5 கேமில் ஏதாவது ஒரு கேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் விளாண்டுருக்கீங்களா, எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத இப்போவே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக கமெண்ட் பாக்ஸ் வந்து சும்மாவே தான் கிடக்கு, யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைபு, ஷேரு அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய கேமை விளையாண்டு ஹை ஸ்கோர் எடுத்து கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணணும். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் கேம்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன் நம்மளுடைய டெக் ரிவால்வ் சேனலில். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கற்போம் கற்பிப்போம்.